மெதுவாக வளர்வதைக் கண்டு அஞ்சாதீர்கள், ஒரே இடத்தில் நிற்பதைக் கண்டு மட்டுமே அஞ்சுங்கள். சீன பழமொழி. எளிய பொருள். இந்த பழமொழி மெதுவான முன்னேற்றமும் ஒரு முன்னேற்றம்தான் என்று கற்பிக்கிறது. நம்மை உண்மையாகவே பாதிப்பது சற்றும் முன்னேறாமல் இருப்பதே ஆகும். வளர்ச்சிக்கு நேரமும் பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் தேவை. தினமும் எடுக்கப்படும் சிறிய அடிகள் கூட சிறந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கும். பழமொழியை விளக்கும் கதைகள். கதை 1. மூங்கில் மரம். ஒரு சீன மூங்கில் மரத்திற்கு பல ஆண்டுகளாக தினமும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது, ஆனாலும் தரைக்கு மேலே எதுவும் தெரிவதில்லை. அது வளரவில்லை என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் பூமிக்கு அடியில் அதன் வேர்கள் பரவி வலுப்பெறுகின்றன. 5வது ஆண்டில் அந்த மூங்கில் சில வாரங்களிலேயே பல அடிகள் உயரமாக வளர்ந்து விடுகிறது. பாடம். வளர்ச்சி பெரும்பாலும் கண்ணுக்கு தெரிவதில்லை. மெதுவான தயாரிப்பு என்பது தோல்வி அல்ல, அதுவே அடித்தளம். ஒரே இடத்தில் நிற்பது, தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்துவது வளர்ச்சியை முழுமையாக நிறுத்திவிடும். கதை 2. மெதுவாக படிக்கும் மாணவன். 2 மாணவர்கள் ஒரு தேர்வுக்காக தயாராகிறார்கள். ஒருவன் தினமும் கொஞ்சமாக படிக்கிறான். மற்றவன் பிறகு படித்துக்கொள்ளலாம் என்று நினைத்து தாமதிக்கிறான். மெதுவாக படிக்கும் மாணவன் படிப்படியாக முன்னேறி நம்பிக்கையுடன் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறான். மற்றவன் தேக்கமடைந்து தோல்வியடைகிறான். பாடம். தினசரி செய்யப்படும் சிறிய முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். மெதுவான முன்னேற்றத்தை விட தாமதமும் செயலற்ற தன்மையுமே மிகவும் ஆபத்தானவை. கதை 3. வயதான நடைப்பயிற்சியாளர். ஒரு வயதானவர் ஆரோக்கியத்திற்காக ஒவ்வொரு காலையும் மெதுவாக நடக்கிறார். ஒரு இளைஞன் அவரை கேலி செய்துவிட்டு வீட்டிலேயே இருக்கிறான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த வயதானவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், ஆனால் அந்த இளைஞன் செயலற்ற தன்மையால் நோயால் பாதிக்கப்படுகிறான். பாடம். வேகம் முக்கியமல்ல, இயக்கம் தான் முக்கியம். மெதுவான அடிகள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றன. கதை 4. கலைஞரின் ஓவிய புத்தகம். ஒரு இளம் கலைஞர் தனது ஓவியங்கள் மிக மெதுவாகவே மேம்படுவதால் சோர்வடைகிறார். ஆனால் அவர் தினமும் ஒரு ஓவியம் வரைகிறார். ஒரு வருடத்திற்குப் பிறகு அவரது கலை குறிப்பிடத்தக்க வகையில் மாறுகிறது. மற்றொரு கலைஞர் உத்வேகத்திற்காக காத்திருந்து ஒருபோதும் தொடங்குவதில்லை. பாடம். செயலற்ற திறமையை விட தொடர்ச்சியான முயற்சி சிறந்தது. ஒரே இடத்தில் நிற்பது திறமையை கொன்றுவிடும். கதை 5. விவசாயியின் வயல். ஒரு விவசாயி விதைகளை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்து பொறுமையாக காத்திருக்கிறார். வளர்ச்சி மெதுவாக தெரிகிறது. அவரது அண்டை வீட்டுக்காரர் பொறுமையிழந்து தனது வயலை கைவிடுகிறார். அறுவடை காலத்தில் பொறுமையாக இருந்த விவசாயி மட்டுமே பலனை அறுவடை